இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கெவின் மொராய்ஸ் கொலை வழக்கு. முன்னாள் ராணுவ மருத்துவர் டாக்டர் குணசேகரனின் கடைசி மனுவும் தள்ளுபடி. அரசு தரப்பு வழக்கறிஞரான துணை பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் கெவின் மொராய்ஸ் கொலை வழக்கில் முன்னாள் ராணுவ மருத்துவர் டாக்டர் குணசேகரன் தாக்கல் செய்த இறுதி மனுவை கூட்டரசு நீதிமன்றம் இன்று ஒருமனதாக தள்ளுபடி செய்தது. முந்தைய நீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கு தேவையான எவ்வித சட்டப்பூர்வ ஆதாரங்களையும் குணசேகரன் சமர்ப்பிக்க தவறிவிட்டார் என்று மலாயா தலைமை நீதிபதி ஹாஷிம் அம்சா தலைமையிலான நீதிபதிகள் குழு தெரிவித்தது. கடந்த 2015 ஆண்டு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கெவின் மொராய்ஸ் கொலை வழக்கில் பிரதான குற்றவாளிகளான டாக்டர் குணசேகரன், எஸ். நிமலன் மற்றும் எஸ். ரவிச்சந்திரன் ஆகியோரின் குற்றச்சாட்டுகளை கடந்த ஆண்டு நீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. இதற்கிடையே தமக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்குமாறு கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை டாக்டர் குணசேகரன் திடீர் என திரும்ப பெற்றதை அடுத்து அவருக்கு விதிக்கப்பட்ட அசல் தண்டனை தற்போது முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட கெவின் மொராய்ஸின் உடல் கடந்த 2015 ஆண்டு செப்டம்பர் 16 அன்று சுபாங்ஜயாவில் சிமெண்ட் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய எண்ணெய் பேரலுக்குள் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. இக்கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற இருவரான நிமலனுக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரவிச்சந்திரனுக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட தீவிர பிரச்சார களத்தில் அனைத்து தரப்பு மக்களிடம் இருந்தும் பாக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கு கிடைத்துள்ள பேராதரவு மிகவும் அபாரமானது என்று ஜாசேகா தேசிய தலைவர் கோவிந்த் சிங் டியோ நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் ஒட்டுமொத்த சமூகத்திடம் இருந்தும் நமக்கு கிடைத்துள்ள ஆதரவு உண்மையிலேயே மிகவும் சிறப்பாகவும் எழுச்சியாகவும் உள்ளது என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை இப்போது மிக மிக முக்கியமானது என்னவென்றால் வாக்காளர்கள் அனைவரும் தங்களின் சொந்த தொகுதிகளுக்கு திரும்பி வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் தங்களின் ஜனநாயக கடமையையும் பொறுப்பையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்று கோவிந்த் சிங் வலியுறுத்தினார். Baik, terima kasih. Kita telah pun melalui proses kempen selama 2 minggu yang lalu dan saya lihat memang sokongan yang diberikan ini memang baik dan kita lihat sokong daripada seluruh lapisan masyarakat. Tapi kepada saya yang sangat penting ini adalah supaya semua dapat balik dan juga menunaikan tanggungjawab untuk undi pada 1 hari bulan Ogos ini. Jadi kepada semua pengundi-pengundi daripada Negeri Sembilan, saya minta supaya kita datang balik beramai-ramai dan keluar untuk undi pada 1 hari bulan Ogos yang akan datang ini. Terima kasih. மாநிலத்தின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் நிலையான வளர்ச்சியையும் தீர்மானிக்கப் போவது உங்கள் ஒற்றை வாக்குதான். எனவே மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் எவ்வித சுணக்கமும் இன்றி பாக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களுக்கு தங்களின் வலுவான அசைக்க முடியாத பேராதரவை வழங்கி அவர்களை வரலாற்று சிறப்புமிக்க அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கோவிந்த் சிங் கேட்டுக்கொண்டார். மலேசியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியான 5.2 விழுக்காட்டை விஞ்சி குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் 5.7 விழுக்காடு அபார வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம்சி கியோங் தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 690 பில்லியன் ரிங்கிட் பங்களிப்புடன் இத்துறையின் உலகளாவிய ஏற்றுமதி 10.5 விழுக்காடு உயர்ந்து 214.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது என்று அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். மலேசியாவில் உள்ள 1.3 மில்லியன் நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்தி அவற்றை உலகளாவிய சந்தைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் தங்களின் அமைச்சு 15 பில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டுடன் கூடிய பவர் ஆப் 10K திட்டத்தை செயல்படுத்துவதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவித்துள்ளார். மேலும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் நாட்டின் 17 சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தங்களை எளிதாக பயன்படுத்திக் கொள்ள புதிய வழிகாட்டி கையேட்டையும் அவர் வெளியிட்டுள்ளார். நடப்பு மாநில அரசாங்கத்தை தற்காத்துக் கொண்டால் மட்டுமே மலாய்க்காரர்கள் மட்டுமின்றி சீனர்கள் மற்றும் இந்தியர்களுக்கு இன்னும் அதிகமான அனுகூலங்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தர முடியும் என்று
ரெப்பா தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்கு போட்டியிடும் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் எஸ் வீரப்பன் தெரிவித்தார். கடந்த 12 நாட்களாக ரெப்பா தொகுதியில் வீடு வீடாக சென்று தாங்கள் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் பக்காத்தான் ஹரப்பானுக்கு மலாய்க்கார வாக்காளர்களின் ஆதரவு சற்று அதிகரித்திருப்பதை போல் தெரிகிறது. இதற்கு காரணம் பக்காத்தான் ஹரப்பான் அரசில் வர்க்க அமாஸ் போன்ற மூத்த குடிமக்களுக்கான திட்டங்களில் மக்கள் அதிக நன்மை அடைந்திருப்பதாக அவர்கள் நேரடியாக தங்களிடம் கூறியதை அறிய முடிகிறது என்று வீரப்பன் விவரித்தார். இந்த மலாய் சமுதாயமும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவங்களோட ஆதரவு வந்துட்டு கொஞ்சம் ஏறினாப்புல தெரியுது. ஏனென்றால் இப்போ நம்ம வந்து வீடு வீடாக போயிட்டு நம்ம கேம்பெயின் பண்ணுறோம். அந்த காலகட்டத்தில் நம்ம கேட்கக்குள்ள இந்த பக்கத்தான் ஹரப்பான் மூலிமா நிறைய அவங்களுக்கு வந்து நன்மைகள் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னன்னாக்கா நம்ம பார்த்தோம்னா இந்த அஸ்பிராசி வர்க்கமாஸ் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு பார்க்கல வர்க்க மாசை பார்த்தோம்னா நம்ம கேட்குறோம், அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த சலுகைலாம் கிடைச்சான்னு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கிடைச்சிச்சு, ரொம்ப நன்றி, இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கிடைச்சது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாற்றங்களை வந்து மலாய்க்கார மத்தியில் நான் பார்க்க முடியுது. அவங்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவரோட சேவையை வந்து சரியா செய்கிறாங்களா அதை தான் பார்க்குறாங்க தவிர மற்ற இன ரீதியாக அவங்க பார்க்க கிடையாது. ஸோ அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இந்த தொகுதியில் வந்து மலாய்க்கார ஆதரவும் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கேம்பெயின் ஓடும். ஸோ 1ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்துட்டு எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷனில் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னாக்கா, வெளியே இருக்க மக்கள் இந்த தொகுதியில் வாக்காளர்கள் ஆனால் வெளியே வேலை செய்வாங்க, இல்லை வெளியூரில் இருப்பாங்க, அவங்க இந்த தேர்தல் காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வாக்கை வந்து பக்கத்தான் ஹரப்பானுக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறோம். இந்த தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. மாநில மக்கள் கண்டிப்பாக நடப்பு பக்காத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இது மிக சவாலான ஒரு தேர்தலாகும். எனவே ரெப்பா தொகுதி மட்டுமின்றி பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்கள் தங்களின் முழு ஆதரவை தந்து அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இத்தொகுதியில் பரிசான் நேஷனல் வேட்பாளருடன் நேரடி போட்டியை எதிர்கொள்ளும் வீரப்பன் மிக உருக்கமாக கேட்டுக்கொண்டார். தேசிய தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கை விவகாரத்தில் அரசாங்கம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய தணிக்கைத்துறையின் கண்டுபிடிப்புகள் தற்போதைய அரசாங்கத்தின் நிலைக்கு சாதகமாக இருக்கும் போது மட்டுமே அதை நம்ப வேண்டுமா என்று அவர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பரிசான் நேஷனல் முன்னாள் தொடர்புத்துறை இயக்குநர் டத்து எரிக் சி தோவின் பதிவை பகிர்ந்துள்ள நஜீப், தபோங் ஹஜி நிதிநிலை அறிக்கைகளுக்கு தேசிய தணிக்கைத்துறை தூய்மையான சான்றிதழ் வழங்கி இருந்ததையும், பின்னர் அரசாங்கம் மாறியதும் தனியார் தணிக்கை நிறுவனம் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு பற்றாக்குறையாக காட்டப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் உயரிய தணிக்கை நிறுவனத்தை காட்டிலும் தனியார் நிறுவனம் துல்லியமானதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கிடையில் தபோங் ஹஜி கணக்குகளில் சொத்துகளின் உண்மையான மதிப்பை வெளிப்படுத்தாதது உள்ளிட்ட கணக்கியல் சிக்கல்கள் இருந்ததாக அரச விசாரணை ஆணையம் கண்டறிந்துள்ளது. உரிய தரநிலைகள் பின்பற்றப்பட்டிருந்தால் 2017ஆம் நிதியாண்டில் 3.4 பில்லியன் ரிங்கிட் லாபத்திற்கு பதிலாக 1.4 பில்லியன் ரிங்கிட் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரு மாநில தேர்தலுக்காக அனைத்து இனங்களைச் சேர்ந்த தலைவர்களும் பெருவாரியாக குவிந்திருப்பது இது ஒரு மாநில தேர்தல் போல் அல்லாமல் பொது தேர்தல் போன்றதொரு முக்கியத்துவத்தை பெற்றுள்ளதை காட்டுகிறது என்று ஜாசைகா மத்திய செயலவை உறுப்பினரும் கட்சியின் அனைத்துலக விவகாரங்களுக்கான செயலாளருமான கஸ்தூரி பட்டு தெரிவித்துள்ளார். பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களை ஆதரித்து கடந்த சில தினங்களாக வீடு வீடாக தாங்கள் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் தங்கள் நகராண்மை கழகம் அல்லது சட்டமன்ற அளவில் எதிர்நோக்கும் சில உள்ளூர் சிக்கல்களை தங்களிடம் முன்வைத்துள்ளதாக அவர் விவரித்தார். தலைவர்கள் வந்து மலேசியா புற தலைவர்கள் வந்து நகரி சம்பிலா இருக்கிறாங்க. பெண், ஆண், மலாய், சீனர், இந்தியர் மற்றும் ஓராங் அஸ்லி தலைவர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க. சோ இதுல என்ன தெரியுதுன்னா, நகரி சம்பிலானோட போராட்டம் வந்து இந்த தேர்தல் வந்து நகரி சம்பிலான்ல மட்டும் இல்ல, இது வந்து ஒரு மலேசியாவோட போராட்டம், மலேசியாவோட தேர்தல் மாதிரி இருக்கு, பொது தேர்தல் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பார்க்க போனா கொஞ்சம் ஜெகஜோதியா இருக்கு. என்ன முக்கியமா நம்ம வந்து டோர் டு டோர், ஹவுஸ் டு ஹவுஸ் வாக் அபவுட் மக்களை சந்திச்சு ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, சில பிரச்சனைகள் வந்து பிபிடி லெவல்ல வந்து தீர்க்கலாம், சில பிரச்சனைகள் வந்து டூன்ல வந்து அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு இருக்கிறாங்க. மத்த பெரிய பிரச்சனைகள் வந்து மத்திய அரசாங்கம் தான் அந்த தீர்வு வரும்.
சோ எல்லாருக்கும் 1ஆம் தேதி தயவு செஞ்சு எல்லாம் இறங்கி வந்து உங்களோட வேட்பாளருக்கு குறிப்பாக ஹரப்பான் வேட்பாளருக்கு வந்து ஓட்டு போடுங்க. நெகிரி செம்பிலான் வந்து ஒரு நல்ல கையில வந்து நீங்க கொடுத்து அவங்க வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு இன்னும் நல்லா செய்யணும். நெகிரி செம்பிலான் இன்னும் முன்னேறி வரணும். அந்த முடிவு வந்து உங்க கையில தான் இருக்கு. நன்றி. நெகிரி செம்பிலான் மாநிலம் ஒரு நல்ல தலைமைத்துவத்திடம் தொடர்ந்து இருப்பதை மாநில மக்கள் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். அப்போதுதான் சுபிட்சமிக்க வளம் நிறைந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை மாநில மக்கள் தொடர்ந்து அனுபவிக்க முடியும் என்று கஸ்தூரி ராணி பட்டு மிக உறுதியாக வலியுறுத்தினார். இப்போ பண்டாபாரு தம்பூன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தாய் மற்றும் அவரது 2 மகள்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது நஜீப் அம்சா தகவல் தெரிவித்துள்ளார். வீட்டின் ஒரு அறையில் கண்டெடுக்கப்பட்ட 46 வயதுடைய தாயும் 12 மற்றும் 11 வயதுடைய அவரது 2 மகள்களும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தடயவியல் சோதனையின் போது பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் எந்த ஒரு காயமோ அல்லது குற்றச் செயலுக்கான தடயமோ கண்டறியப்படவில்லை என்றும் இதனால் இச்சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் இறப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுவதோடு விசாரணையை முழுமைப்படுத்த இன்று உடற்கூறாய்வு நடத்தப்பட உள்ளது. மேலும் விசாரணை முடியும் வரை பொதுமக்கள் யாரும் எந்த ஒரு ஊகங்களையும் பரப்ப வேண்டாம் என்று முகமது நஜீப் அறிவுறுத்தியுள்ளார். வளர்ப்பு நாயை மனித நேயமற்ற முறையில் கொடூரமாக அடித்துக் கொன்ற சம்பவம் பாட்கிளாங் தமன்துலு கெடோங் இண்டா பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் போது கும்பலாக சேர்ந்து செயல்பட்டவர்கள் நாயின் கழுத்தில் கயிற்றை கட்டி கடுமையாக இறுக்கியதுடன் விடாமல் இரும்பு கம்பியால் தலையிலும் தாக்கி அதனை கொன்றுள்ளனர். உரிமம் பெறாத நாய் என்றாலும் அதனை இந்த முறையில் கொடூரமாக கொள்வது பெரும் தவறு என்று மலேசிய விலங்கு நல அமைப்பின் தலைவர் கலைவாணன் ரவிச்சந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தின் போது கில்லான் மாநகர மன்றத்தின் அதிகாரிகள் 2 அங்கு இருந்ததாக கூறப்படுவதால் இது மாநகர மன்றத்தின் ஒப்புதலோடு நடந்ததா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாய்க்கு உரிமம் இல்லாததால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்தினரின் கண்ணீருடன் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட இந்த காணொளி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளதுடன் அந்த நாய்க்கு சிறந்த நீதி கிடைக்க கோரி பலரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக கிளாங் ஸ்லாத்தான் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.